உணவே தெய்வம். அனைத்து நல்மொழிகளை நாம் பார்க்கலாம். ஆத்ம ஒளி எங்கே பயணிக்கிறது என்று சமிக்கை காட்டும் கருவிதான் உடல். அனைத்தையும் இழந்துவிட்டு பின் தெளிவு ஏற்படுவதனால் ஒரு நன்மையும் இல்லை. கரையான் பல மாடிகளிலும் கட்டினாலும் அதில் வாழ்வது பாம்புதான். அதுபோல் நீ மனதில் மாடிகளை கட்டினாலும் காலம்தான் அதில் வாசம் செய்யும். எப்பொழுதும் ஒரு சம்பவம் உன்னை புரட்டி போடும் அப்பொழுது நீ ஞானத்திற்கு தயாராகி விடுவாய். மன தூய்மை என்பது மனதை வெறுமனே வைப்பதுதான். உண்மையாக உழைப்பவனும் இறைவனாக நினைப்பவனும் ஊருக்கும் வீட்டிற்கும் பகையாவாய். மற்றவர்களிடம் வசூல் செய்து இறைவனுக்கு தொண்டு செய்வதை விட உன்னிடம் உள்ளதை எதை கொடுக்கிறாய் என்றே இறைவன் பார்க்கிறார். தாய்ப்பாலை எப்படி தாயை தவிர நீ வேறெங்கும் பெற முடியாதோ அதுபோல ஞானமும் குருவை தவிர நீ எங்கேயும் பெற முடியாது. வணக்கம்.